ஸோ அதானிக்கு வந்து மே 2025ல 2025 இப்போ இந்த வருஷம் தான் நடந்தது அது. ஓகே, அப்போ வந்து 3.9 பில்லியன் டாலர், அதாவது 33,000 கோடி கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எல்ஐசி அடானியில். அதில் வந்து 3.4 அதாவது 3.4 பில்லியன் டாலர் வந்து லோன் ஆகும், அதாவது கார்பரேட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் மார்க்கெட்டில் ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு எல்ஐசி சப்ஸ்கிரைப் பண்ணி அது வாங்கிட்டு. அதில் இன்னொரு அலிகேஷன் என்னென்னா, அதில் கம்ப்ளைண்ட் என்டையர் மணி எல்ஐசியே போட்டது. அதுக்கும் காரணம் சொல்லிடுறேன், விளக்கம் சொல்கிறேன் நான். ஓகே, பாக்கி 500 மில்லியன் டாலர் வந்து ஈக்விட்டியாக கொடுத்தது அதானி கிரீன் ஒரு கம்பெனிக்கு. அந்த 3.4 பில்லியன் டாலருங்கிறது இதுக்காக கொடுத்தாங்க, போர்ட் ட்ரஸ்ட்டுக்காகலாம் கொடுத்தாங்க. போர்ட் ட்ரஸ்ட், ஏர்போர்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இதில் இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, அலிகேஷனில் என்னென்னா, அது வாஷிங்டன் போஸ்ட்டில் முதல்ல வந்தது. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி, முதல்ல எங்கேயா ஃபாரின் பேப்பரில் வரும். அந்த இன்ஃபர்மேஷனே முதல்ல இந்தியாவிலேருந்து தான் யாராவது கொடுத்து நம்மளோட மானத்தை வெளிநாட்டில் வாங்கணும், அதான் அவங்களோட இது. அதாவது இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதானியை வந்து இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறதோ, இல்லை வந்து எல்ஐசி இது மாதிரி போகிறது கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்மளோட இதை ப்ரெஸ்டீஜை வெளியில் குறைக்கணும் வெளிநாட்டில்.